நாடி துடிக்குது. எனக்கு நாக்கற இல்லையா என் தங்கச்சி கட்டி வைக்கணும்னு. அது யாரு நீ கட்டி வச்சிருக்கிற? கப்பாரி மொள்ள மாறி என் கூட சண்டை போட்டவன் உங்க அப்பா மொள்ள மாறி. உங்க அப்பா வண்டியை உடைச்ச மொள்ள மாறி அவன் பையனை கட்டி வச்சுக்கிற. கேட்கவே நாராசு மாறிதே. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான்யா உனக்கு தெரியாம உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டேன். ஏதோ அதுங்க ரெண்டும் ஆசைப்பட்டுச்சு. மணி அடிக்குதியா? நல்ல சகடம். ஆசைப்பட்டதோ அவசரப்பட்டதோ அவங்க இல்ல. என் தங்கச்சிக்கு யாரும் அதான் உனக்கு யாரும் தாலின்றதுனால கமுகமா கட்டி வச்சுட்டேன். ஐயோ என் பிளட் எல்லாம் பாயில் ஆகுது. ஆட்கள்லாம் வச்சுட்டு போலுக்குது. தலையெல்லாம் கேரியா வந்து எங்க என்னோட போர்ட்ரேட் பீடா கேப்பேன் தெரிஞ்சுதாயா வாங்கி வச்சிருக்கேன்டா. என்ன இருக்குதா? இருக்கே. சரி வச்சுக்கோ. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும், உரலுக்கு ஏத்த உலக வேணும். ஆமாயா. ஒட்டு துணியும் பட்டு மெத்தியும் சேராதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறது தெரிஞ்சோ பிட்டு போட்டு தச்சு விட்டு வந்துட்டிய நீ. யோ அன்னைக்கு நீ தானே சொன்ன. எப்ப சொன்ன? சொன்னையா. என்ன பணக்கார வீட்டு பையன் ஏழை பொண்ணு இஸ்துன்னு போய் தாலி கட்டலாம்னு. உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? ஏய் ஊரு கட்டத்தனமா பேசுறியா? ஊருக்கு தான் நியாயம், நமக்கு இல்ல. கேட்டா சொல்லலாம் அவ்வளவுதான். இரு பீட போட்டுக்கிறியா? பேச்ச மாட்டாத. நீ கட்டி வச்சுக்கிறிய ஒரு கசுமாலம். அவன் முது எலும்பு இல்லாதவன்னு வச்சுக்கோ. அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தங்கச்சி விட்டு போயிட்டான்னு வச்சுக்கியா? அவனை எதுக்கே நான் வச்சுக்கணும்? எனக்கு தான் நீ இருக்கிறிய. பேச்சோட பேச்சா கட்டில கவுத்திட்டியா? என்ன உடனே உடனே என்ன உடனே நடக்கட்டும் நடக்கட்டும். சாமி நான் நினைச்ச மாதிரியே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். சாமிக்கு இந்த வேலையை கொடுக்குறியா நீ? உன் பொண்ணு பண்றது பார்த்தாதா? இன்னா செஞ்சிட்டா? அந்த பணக்கார பையன் கூட என் தங்கச்சியை சேர்த்து வச்சு கண்ணால கட்டி வச்சுட்டாயா? வசதியான இடத்துல தானே கட்டி வச்சுக்கிறா. உன் தங்கச்சி நல்லா இருப்பா. என் வாயால சொல்லி இருக்கிறான் பாரு, நல்லதே நடக்கும். நான் மோசம் போயிட்டேன். எந்த நாட்டுல என்ன சொன்ன? உன் நாக்குல என்ன யாரு இது? சரஸ்வதி கூடி இருக்கா. நீ குப்பத்துல கூடி இருக்கிற. உன் நாக்குல சரஸ்வதியா? என்னம்மா நடந்துச்சு? அண்ணே அவங்க அப்பா எங்க கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன்னு துரத்தி அடிச்சுட்டாருன்னு. தெரிஞ்சிட்டாங்களா? அப்படியா? அப்படியா? நீ தானே கட்டி வச்ச. நீ கேளு. நல்ல அழு. கட்டிக்கினா அவனதான் கட்டிக்குவேன். ஒத்த கால நின்னியே இப்ப கால பூரா அழு. உனக்கு பார்த்து கண்ணாலம் பண்ணி வச்சதுக்கு என் பொண்ணு அந்த ஆள்கிட்ட பாட்டு வாங்கிக்கிறா. எங்கேயாவது மூலையில குந்திக்குது. ஆளாளுக்கு என் தங்கச்சி கிட்ட வாங்கிருக்கா. தங்கச்சி நீ குந்துமா? உன் மேல ஒரு தூசு தும்பு போடாத நான் பாத்துக்கிறேன். என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்க கூடாதா? ஒரு ஏழை பொண்ணு பணக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டத்துல இருக்குது? நீ கம்முனு கடையா? கம்பன் என்னையா சொன்னா? என்னண்டா ஒண்ணும் சொல்லு. உன் ஊடு தேடி வந்து கதவு தட்டி சொல்றாரு. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அங்க என்ன பாக்குற? ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது டாவடிக்கிறது தப்பு இல்ல. டாவடிக்கிறது அந்த காலத்துல என்ன நடந்திருக்குது? என் தங்கச்சி பாவம் வாழ்க்கைய எழுந்துட்டு வந்து நிக்குது. அதுக்கு ஆறுதல் சொல்லாத மூல்ல உட்காந்து ஆடு முக்காடு போட்டு ஆடுன்றிய. உன் பொண்டாட்டிய டாவ் வச்சு இந்த பொண்ணை பெத்துட்டா உனக்கு தெரியும் டாவ் மகிமை. நீ சொல்லுமா? உன்னை ஊட்ட விட்டு தட்டினான அந்த கேப் மாறி ஆண்டா நீ என் தங்கச்சின்றத சொன்னியா? அங்க தானே மிஸ்டேக். சொல்லிட்டு இருந்தா நடக்குதே வேற. இப்ப பாரு ஒஞ்சு போனது ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நானு. நீ கம்மனு கடை ரூட்ட மாட்டாத. இப்ப அவன் வீட்டுல போய் கலாயில இன்னும் நடக்குது பார். பெருசு பாரியா? இப்ப எதுக்கு அதெல்லாம் கம்மனு கடை பீத்திக்காத. வீட்டு சொல்றியா? வீடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு தம்மா தோண்டு இருந்துச்சுன்னா ஏன் போறியா? ரமேஷ் ரமேஷ் கவலைப்படாதீங்க. எங்க அண்ணா வந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரும் எப்படியோ சேர்த்து வச்சிருவார். தைரியமா இருங்க. அவர்தான் உங்க அண்ணனா? மீசி பார்த்தாலே பயமா இருக்கு. இதாயா ஊட்டு மாப்பிள எப்படி ஆளு? பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்காரு. ஆனா லாகப்ல இருக்கிற மாதிரி மூச்சு நிக்கிறாரு. அதான் பேஜாரா இருக்குது. வெளியே வாயா. வரணும்னு ஆசைதான். பூட்டி இருக்கே. பூட்டி இருந்ததுன்னா பொட்டச்சி மாதிரி உள்ளே இருந்துருவியா? சட்டை போட்டுக்கிறேன் குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சட்டை காட்டினாதான் நீ குளிக்க முடியும். பார் லாலாய் அண்ணனுக்கு எதுக்கு கட்டி பூட்டிக்கிறிய நீ? முன்ன கால உண்டு ஆசீர்வாதம் வாங்கியா? மரியாதை மனசுல இருந்தா போடும். போட்டுமா? பாயா என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்திவா. வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க. கிழிஞ்சது போ. இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான். இவன் என்னத்த காப்பாத்து போறான்? அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கயா. நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கேன்ல. நீ தயார் பண்ணியா? முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். ஓரங்கட்டான் பத்தியா? டேய் வா. நாங்க செட்டில்மெண்ட் ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க. இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம். தட்டா மாப்பிள்ளை தான் ஸ்டடி பார்ட்டி தெரிஞ்சு போச்சுல. இன்னும் இனாது மறியட் நிக்கறடி. கரெக்ட். நைனா கூப்பிடு. நைனாவா? நான் அப்பா தான் கூப்பிடுவேன். எப்படியோ கூப்பிடியா? அப்பா? ஐயோ கண்ணு மூச்சு காட்டுல இருந்து ஊந்துற போறாரு கண்ணா. இப்படியா கூப்பிடுறது?
கத்துல கடகால அடத்தல இந்த பார் ஒரு ஸ்பெஷல் போர்ட்ரேட் எடு இப்ப பார் பாத்ரூம் பாத்ரூமா அது இந்த பக்கம் இருக்குங்க அதுக்கு தான் வந்தாங்க கவனம் கிடக்குறியா இது உங்க அப்பாவுக்கு பட்ட பேரியா ஐயே பாத்ரூம் பரமசிவா வானா அழகான செடி வாடி போடும் இவன் எங்க வந்தான் எச்சு துப்பு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏண்டா இந்த வீடு எச்சி தொட்டியா கண்டவல்ல எச்சி துப்புறதுக்கு முதலாளி அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புனீங்கல்ல பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசையை கூட்டிட்டு வந்திருக்கு இவன் வர்றதை பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது யோ சொந்த தங்கச்சிக்கிட்ட எவனாவது பணம் வாங்குவானாயா ஓஹோ கடைசியில இவ ஓன் தங்கச்சியா கட்சியில இல்லையா முதல்ல இருந்து என் தங்கச்சி தான் கூட பிறந்த ரத்தம் அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து ஆயி போச்சுன்னு சொல்லி கால்ல விழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா என் காலெல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு ஓ கதை அப்படி போகுதா என் சொத்தை கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட ஆமா பொல்லாத சொத்து பிசாசு சொத்து எவனுக்கு எவனும் ஏதோ அதுங்கள்ட்ட ஆசைப்பட்டுச்சே நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன் பாவம் இது கூட தெரியாது இந்தமா நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க ஐயா நீ குறுகால பேசினு நீ இந்த வீட்டு டிரைவர் நீ பேசலாம் அவ பேசக்கூடாதா நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன் அவ என் டிரைவர் ஆக போறேன் பொண்டாட்டி ஆக போறவா இதுல என்ன தப்பு வாயணும்னு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தட்டிட்டீங்களே பச்சை பூ வாடல கட்ட புடவை கசங்கல பால் பழம் சாப்பிடல பாய் போட்டு படுக்கல அதனால தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல பாவம் என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்திருக்குது இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க கமால கிடிகிரிகிரி சைதாப்பேட்டை வடகிரின்னு இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும் இந்த பாரு என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது இப்பதாயா சொன்னா ஐசலக்கடி கும்மா அப்படி போடுறாங்க அம்மா நான் இந்த பொன்மணியை சொன்னது எவையா எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி யாயா என் தங்கச்சி காட்டியும் துட்டோட வந்துட்டு இருந்ததுன்னா சரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பீங்க இப்ப துட்டு இல்லன்னா கைட்டு விட பாக்குறீங்களா ஏன் அந்தஸ்துன்றீங்க அந்தஸ்து பாக்குறதா ஏன் உன் பையனை சரியான பய விட்டியா பாத்தியாடா பரதேசி பயல நான் கூப்பிடாரு பார் உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான் உங்க அண்ணனை பாரு பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்னு பேசாம இருக்கான் அவன் புள்ளைய நீ புள்ளையா முஞ்சி போன கல்யாணத்துக்கு ஏன் அம்மா ஆச்சுன்னுங்கிற இதான் மருமகன் ஒத்துக்கோ இல்லன்னா ஊடு நாஸ்தி என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறா நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க அடிச்சு துரத்துங்கடா சைடு வேணா வீடு கட்டு என்னடா அது நடுவில் நாக்க தட்டுறான் படிக்கிட்டு வைக்கிறான் என்ன மாடி விட்டு கட்டிட்டான் விட்டு ஆண்டரா வைப்பான் போல என்னது சின்ன ஓடு என்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ செய்யறான் நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வேன்னு வர்றீங்க அட சும்மா இருங்க நீங்க நாங்க வெறும் கூரை வீடு தான் கட்டணும் அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரா வச்சு டிவி எல்லாம் காட்டுறான் இந்த ஆளு வேணாங்க வேற ஆளை காட்டுங்க நாங்க அடிக்கிறோம் வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு ஐயோ என்னமோ வீரப்பா உள்ள வந்தியா இன்னாத்துக்கு சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா சும்மா பிலிம் காட்டாம அவர கருத்து பாரியா அவரது தான் இதுங்க ரெண்டும் பாத்துச்சுங்களே இது கவலைப்படாத சென்டிமெண்டா ஜட்ஜ் பண்ண மாப்பிள்ள உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா தச்சி கிளாமரா நிக்காத கவலையான இல்ல உனக்கு அப்பம் தான் வேணும்னா இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே ஆழு இது வேணும்னா இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிடு டைம் லிமிடெட் ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக யோசி ஒரு போட்டோ எடு பீடா கோரி போது சொல்லுமா கசாப்பு அம்மாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சிட்டா உன் மாப்பிளைக்கு சொத்து கிடைக்காதுன்னு படிக்கட்டு உருட்டி விட்டேன் யோ சொம்னாங்காட்டி அவன் மேல பை போடாது அப்ப எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தானே யோ முண்டகண்ணி அம்மனை வேண்டிக்கினே நான் 90 குங்குமம் எடுத்து அம்மா நேரத்தில் வைக்கிறது வர சொல்ல உன் சம்பந்திக்கிறானே வில்லங்க வீராசாமி அவன் டாக்டர் மூக்காண்ட வச்சு அந்த பைப்பு பிடிங்கி அம்மாவுக்கு மூச்சு முட்டி நிக்க சொல்ல நான் அவன் கூட ஃபைட் பண்ணிருக்க சொல்ல அந்த காட்டில் உருண்டு வர சொல்ல அம்மா அதுல இருந்து உருண்டு கீழே வர சொல்ல நான் பிடிக்க வந்தா என்ன கொலையார பாவின்றீங்க ஹீரோவை வில்லன் ஆகாதியா இல்லை அவன் இவன் பேர்ல பழிய போட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பாக்காத எங்களை ரூம்ல போட்டு பூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் நீதானே செஞ்ச என் பொண்டாட்டிய படியில விட்டது நான் கண்ணால பார்த்த மரியாதை வெளியில போ மெய்யாலி என்ன நடந்தது மெய்யால் நடக்க வேண்டாம் கையால் நடக்க வேண்டாம் நீ காலால் நடந்து வெளிய போ மரியாதை கட்டத்தரமா பேசுகிற மெய்யாலி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீயே கண்ணு கலகின்னு வந்து என்னோட சாரிக்காக போற இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க ஐயோ யோ என்னங்கயா நீங்க நான் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க பெரியவங்க சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க பாக்கையா சரி வாங்க
அவன் என்ன போங்கன்றா, நீ என்ன வாங்கன்ற? பெனாதி பையில இது நம்ம பனாதினது கவனம் வருதுங்க. பனாதி பனாதி. ஐயோ, பொன்மொழி சொல்ல போறான். போலீஸுக்கு போன் பண்றா. நல்லது சொல்லக்கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, இன்னா செய்தாலும் ஒரு தபா நன்னயம் செய்து விடுனாரு. நான் விட்டம் போங்கயா. அடச்சே, கொஞ்சம் விட்டா வள்ளுவன் இருக்கிறான், பல்லவன் இருக்கிறான். முதலாளி முதலாளி, அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சு. ஓடியாங்க ஓடியாங்க. வடிவு வடிவு. எங்க அது வந்துக்கிறேன்? யாருன்னு? என்ன மச்சான்? எனக்கு தெரியல மச்சான். நான் தான் மச்சான், மச்சான் மச்சான். ஏய், மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற. நீ யாரு? எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான்? நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா. நம்ம தண்டையார் பட்ட தோத்தாவ கட்டினா. அவருக்கு 3 பசங்க. ஆமா, நினைப்பு வருது. வருதா? சப்பி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரா. இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல. நான் தான். என்னடா இப்படி ஆயி போட்டா? அடையாளமே தெரியல. Dress எல்லாம் போட்டுக்கினே சின்ன வயசுல Dress எல்லாம் சுத்தி நிற்பியா? இப்ப என்ன பண்ற? Dress போட்டுருக்கேன். தமாஷா போட்டியா? ஆமா, பயப்படாத. இந்தா, எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம ஊரை விட்டு போடக்கூடாது பாரு, அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன். இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன். இப்போ என் பஞ்சாதி கேரிங். போங்கடா, அறிவு கட்டவனுங்களா. தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய. தெருவுக்கு தெருவு, சவுருக்கு சவுரு, சோப்பு முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே, அத பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆகுமா மச்சான்? நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிங்க பகவானா பாத்து குடுக்கறதே. பகவான் குடுக்கறானா? ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. தமாசா பேசுற மச்சான். தமாசா கிதாடா உங்களுக்கு? பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க, 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன், 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன். திரியும் திரியும் டமாசா பேசுறிய. என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க, அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டே. ஏய், எங்க இருந்தோ வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க? பாடு போடா. என்ன மச்சான் போ போங்கறிய? உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன். ஏய், கையெடு, நீ சரியில்லை போ. சார் வந்துகிறாரு ஆபீசரு. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு. வா வாங்க வாங்க. குடும்ப கட்டிங் ஆபீசர். வணக்கம். எங்க இந்த பக்கமா காண்றது இல்ல. ஆளுங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டுவ மாட்டான்றான். தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சேரிக்கே கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது முடியாது. ஏன்? 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அதானே. வேற யாராவது தேட வேண்டியதா? கரெக்ட் பாட்டி இதான். நானா? பின்ன யாரு? ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க. வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க கன் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி ஏழு? நீ இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்க. ஐயோ, எனக்கு ஒண்ணு வேணான்னு விட்டுருங்க. என்னங்க? இருங்க இருங்க, பூடுமா பாட்டு இட்டாரான். இந்த ஆபீசர வடிவேலு விட்டுருமா? இஷ்டத்துக்குன்னு வந்துரும். கம்முன்னு இரு. அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற? ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கறாரு. வா. எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான். எனக்கு கத்தி கண்ணால பயம். கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா, ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா வா வா. எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்கடிச்சிட்டு வானா. எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஏய், ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துரும். வா வா வா. ஒண்ணு வேணா, ஆள விடு. என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற? அது என் பொஞ்சாதி பாடி. இது பொண்டாட்டி பாடி. இது யாரு பாடி? கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா? தோட்டத்துக்கு சொல்லிடுவேன் தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய, அதுக்காக தான் இந்த வேஷம். சரி, என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீசர் என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது? நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா? இனிமே இது மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டியதுதான். இரு, காப்பாத்துறேன். ஆபீசரா. என்னப்பா வடிவேலு? இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பார்த்துன்னு போயிடுங்கய்யா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா, நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா
நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு. போ போ. பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு நின்றாரா நீ கவுத்திட்டு இருப்பா. இந்த 2 பையன்கள்ல உன் பையன் யாருன்னு சொல்லி சோடா. ஏய், என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவுல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? என்னைய விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீர், வந்தவனை எல்லாம் அடிக்கிறீர். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீ? நான் அடிப்பேன் கடிப்பேன். டேய், வா. இதா, இவனை கடி. இவனை கடியா. ஏன் அது இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நிறுத்துற. யோ, நீங்க யாரு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது. அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க. எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கான் அப்படின்னு கலாட்டா பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான். ஏங்க, அதுக்காக வெறும் ட்ரவுசரோட ஓடி வர்றீங்களே? ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு? கண்ட இடத்துல காமக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா? யோ, இவனை எடுத்துட்டு வாங்கயா. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்ற. ஏண்டா, என்ன திமிரு இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப. இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள உனக்கு பைத்தியம்